குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 100 முக்கியமான எக்கனாமிக் கொஷினை பார்க்க போகிறோம். எங்கிருந்து பார்க்க போகிறோம்னா 11ஆம் வகுப்பு எக்கனாமிக் புத்தகத்தில் இருக்கிற 10வது பாடம். 10வது பாடம் என்ன அப்படின்னா ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பாடம். இந்த பாடத்துலேருந்து 100 கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம், ப்ளஸ் புக் பேங்க் கொஷினை பார்க்க போகிறோம். இந்த பாடத்தை பற்றி சொல்லணுன்னா மிக முக்கியமான பாடம் தான். ஆனால் புக்கில் படித்தா ஏகப்பட்ட டேட்டா கொடுத்துருக்காங்க. அவ்வளோ டேட்டா தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லை. இந்த பாடத்தை மட்டும் படிக்க போகிறீங்கன்னா ஒரு நாள் ஆகும். ஒரு நாளை நம்ம வேஸ்ட் பண்ண தயாராக இல்லை. அதனால் நமக்கு எக்ஸாம் பாயிண்டில் என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 100 கேள்வி ப்ளஸ் புக் பேங்க் கொஷின், இவ்வளோ மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். சுருக்கமாக விளக்கமாக ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்து முடிக்க போகிறோம். முதல் கேள்வி, இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று சொன்னவர் மகாத்மா காந்தி. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் கிராமங்கள் எத்தனைனா 6,40,863 இவ்வளோ கிராமம் இருக்குது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஊரகங்களில் வசிக்கும் மக்களின் சதவிகிதம் 68.84%. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஊரகப் பகுதிகளில் ஏழையாகவும் வறுமை கோட்டிற்கும் கீழ் வாழ்பவர்கள் 22%. அதாவது ஏழையாக இருக்கிறவங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க 22%. ஒரு இந்திய உழவன் கடனிலேயே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலேயே இறந்து அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டு செல்கிறான் என்று சொன்னவர் சார் மால்கம் டார்லிங். மிக மிக முக்கியமானவர். இந்த கூற்று முக்கியமான கூற்று, நோட் பண்ணிக்கோங்க. 1925 சொல்லியிருக்காரு. ஒரு புறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் உள்ளதை இரட்டை நஞ்சாக்கல் என்று சொல்லுவாங்க. ஒரு பக்கம் கிராமம் காலியாகிட்டே வருது, இன்னொரு பக்கம் நகரங்களில் மக்கள் தொகை பெருகிட்டே வருது. இப்படி வர்றது தான் இரட்டை நஞ்சாக்கல். இரட்டை நஞ்சாக்கல் என்ற வார்த்தையை சொன்னவர் சுமாசர். இந்த சுமாசர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. என்ன புத்தகம்னா சிறிய அழகு அப்படிங்கிற ஒரு புத்தகம். அடுத்தது புறா திட்டம். புறா திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் அப்துல் கலாம் ஐயா. புறா திட்டம் எதனோடு தொடர்புடையதுன்னா கிராமங்களில் தேவையான உள்கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்துறது தான் புறா திட்டம். கிராமங்களில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்பவர்கள் எடுத்துக்கொள்ளும் கலோரி அளவு 2400 கலோரிக்கு கீழ். 2400 கலோரி சாப்பிட்டா சரியாக சாப்பிட்றாருன்னு அர்த்தம். அதுக்கு கீழே எடுத்துக்கிறாங்கன்னா இது வந்து கிராமத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். கிராமத்தில் 2400 கலோரிக்கு கீழே சாப்பிட்றாங்கன்னா அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு அர்த்தம். திட்டக்குழுவின் கணக்கீட்டின்படி 2009-2010 ஊரக பகுதியில் வறுமையில் உள்ள மக்களின் சதவிகிதம் 54.10%. 2009-2010 திட்டக்குழு கால்குலேஷன் போட்டிருக்காங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா ஊரக பகுதியில் வறுமையில் உள்ள மக்களின் சதவீதம் 54.10% சொல்லியிருக்காங்க. 2009-2010 மொத்த வறுமை சதவீதம், இந்தியாவில் இருந்த மொத்த வறுமை சதவீதம் 33.80%. இந்தியாவில் 2015ஆம் ஆண்டில் கிராமங்களில் வாழும் மக்கள் தொகை எண்ணிக்கை 80 கோடி. 121 கோடியில் 80 கோடி மக்கள் கிராமங்களில் வாழ்கிறாங்க. உலக ஏழை மக்கள் தொகையில் இந்தியாவின் சதவிகிதம் 22%. அதாவது உலகத்தில் இருக்கிற ஏழைகளில் 22% பேர் இந்தியாவில் தான் இருக்காங்களாம். பணத்தின் மதிப்பு குறைந்து பொருளின் விலை அதிகரிப்பது டேஸ். பணத்தோட வேல்யூ வந்து கம்மியாயிரும், பொருளோட வேல்யூ அதிகமாகும். இப்படி ஆனால் பண வீக்கம். பண வாட்டம்னா பணத்தோட மதிப்பு அதிகமாகும், பொருளோட விலை ரொம்ப ரொம்ப சீப்பாக போயிடும். இது வந்து பண வாட்டம். அடுத்தது வறுமை ஒழிப்பு திட்டங்கள். 20 அம்ச திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1975. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் IRDP கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1978. ஊரக இளைஞருக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் ட்ரேசம் சொல்லுவாங்க. இந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1979. வேலைக்கு உணவு திட்டம் FWP கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1977. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் NREP எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1980. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் RLEGP கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1983. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் JRY எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1989. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2006. MGNREGS சொல்லுவாங்க. சில நேரத்தில் இந்த சுருக்கத்தை மட்டும் கொடுத்துருவாங்க, நாம் தான் கண்டுபிடிச்சி போடுற மாதிரி இருக்கும். பிரதான் மந்திரி ஆதார் கிராம் சதக் யோஜனா PMAGSY எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2010. பாரத் நிர்மான் யோஜனா எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2005. இந்திரா ஆவாஸ் யோஜனா எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1985-86 கொண்டு வந்தாங்க. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் JNNURM எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2005. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா RAYன்னு சொல்லுவாங்க, எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2009. தேசிய ஊரக நலத்திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2005. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2011. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2013. அடுத்தது DMPங்கிற ஒரு கோட்பாடு. DMP அப்படின்னா
அதாவது வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது, வேலை வாய்ப்பின்மை எப்படி இருக்குது அப்படி சொல்லக்கூடிய கோட்பாடு தான் டிஎம்பி கோட்பாடு. இது யார் உருவாக்குனாங்கன்னா 3 பேர் உருவாக்கியிருக்காங்க. பீட்டர் டயமண்ட், டேல் மார்டின்கன், கிறிஸ்டோபர் பிசாரிட்ஸ். இந்த 3 பேரும் உருவாக்கியிருக்காங்க. இந்த 3 பேருக்குமே 2010 நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்கன்னா பணிக்கான படிப்பு, ஜாப் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்காக 2010 நோபல் பரிசு கொடுத்தாங்க. 2016 அக்டோபர் நிலவரப்படி ஊரக வேலையின்மை சதவீதம் எவ்வளோன்னா 7.8%. அதாவது கிராமப்பகுதியில் வேலை இல்லாத இருக்கவங்க 7.8% பேர் வேலை இல்லாமல் இருக்காங்களாம். 2016 அக்டோபர் நிலவரப்படி நகர்ப்புறங்களில் வேலை இல்லாதவங்க எவ்வளோன்னா 10.1%. ஊரக பகுதினா 7.8%, நகர்ப்புற பகுதினா 10.1%. இந்தியாவின் மொத்த வேலையின்மை சதவிகிதம் 8.5%. மொத்தமாக ஆவரேஜ் பார்த்தா 8.5%. எப்போனா 2016. ஊரக பகுதிகளில் காணப்படும் மறைமுக வேலையின்மை சதவிகிதம் 25 to 30%. மறைமுக வேலையின்மைனா ஒரு வேலையில் நிறைய பேர் சேர்ந்து வேலை செய்கிறது. இப்போ அது ஆளே 10 பேர் வேலை செஞ்சால் போதும், ஆனால் அந்த இடத்துல 5 பேர் வேலை செய்கிறது தான் மறைமுக வேலையின்மை. இது எங்கே காணப்படும்னா ஊரக பகுதியில் வேளாண்மையில் காணப்படும். அப்படி ஊரக பகுதியில் காணப்படக்கூடியது 25% to 30% காணப்படுது. வேளாண் தொழிலாளர் விசாரணை குழு, இந்த குழுவுடைய அறிக்கையின்படி வேளாண் தொழிலாளர் எத்தனை சதவீதம் பேர் குறை வேலையுடைமையில் உள்ளனர். அதாவது குறை வேலையுடைமை அப்படிங்கிறது 82 நாளுக்கு கம்மியாக வேலை பார்க்குறாங்கன்னா அதுதான் குறை வேலையுடைமை. ஒரு வருஷத்தில் 82 நாளுக்கு கம்மியாக வேலை பார்த்தா அது குறை வேலையுடைமை. அப்படி பார்த்தா எத்தனை சதவீதம் பேர் இருக்காங்கன்னா வேளாண் துறையில் 84% பேர் இருக்காங்களாம். குறை வேலையின்மையில் உள்ளவர்களின் சராசரி வேலையின்மை நாட்கள் 82 நாள். 82 நாளுக்கு கீழே வேலை பார்த்தா குறை வேலையுடைமை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எஸ்எஸ்ஐஎஸ் என்பது என்னென்னா குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள். எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான ஒரு சட்டம், எம்எஸ்எம்இ சட்டம். இது இயற்றப்பட்ட ஆண்டு 2006. மிக மிக முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. 2006 இயற்றிருக்காங்க. தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அமைப்பு, என்எஸ்எஸ்ஓன்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு 2002 2003 ஒரு புள்ளி விவரம் எடுத்தாங்க. அந்த புள்ளி விவரப்படி அரசுடைமை வங்கிகளில் கடன் பெறும் ஏழைகளின் சதவீதம் 30% தான். அதாவது கவர்மெண்ட் பேங்க்கில் 30% ஏழைகள் தான் கடன் வாங்குறாங்களாம். மீதி எல்லாமே வெளியே தான் கந்து வட்டி தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்தியாவில் 2015ஆம் ஆண்டு சமூக பொருளாதார மற்றும் சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அதில் ஊரக பகுதியில் வாழும் மக்களின் சதவீதம் 73%. அதாவது ஊரக பகுதியில் மக்கள் எத்தனை சதவீதம் பேர் வாழ்கிறாங்கன்னா 73% பேர் வாழ்கிறாங்க. இதில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் 18.5%, பழங்குடியினர் 11%. அடுத்தது வட்டார ஊரக வங்கிகள், ஆர்ஆர்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வட்டார ஊரக வங்கிகள் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1975. மிக மிக முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பிஎஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. தற்பொழுது இந்தியாவில் உள்ள வட்டார வங்கிகளின் எண்ணிக்கை 64. இப்போ கரண்ட்டில் 64 இருக்குது. சுய உதவிக் குழுக்களில் இருக்கும் பெண்களின் எண்ணிக்கை 10 to 20 பேர் இருப்பாங்க. சுய உதவிக் குழுவினாவே மினிமம் 10, மேக்ஸிமம் 20 பேர். சராசரியாக எத்தனை பேர் இருக்காங்கன்னா 14 பேர் இருக்காங்க. வங்கி இணைப்பு திட்டம், எஸ்பிஎல்பி, இது கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992. வங்கி இணைப்பு திட்டம்னா இந்த சுய உதவிக்குழு பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காசை சேர்த்து பேங்க்கில் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு 6 மாதம் பணத்தை போட்டு எடுத்தாங்கன்னா பேங்கே காசு கொடுக்கும், வட்டிக்கு காசு கொடுக்கும். அதுதான் வங்கி இணைப்பு திட்டம். நபார்டு வங்கியின் கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள சுய உதவி குழுவின் எண்ணிக்கை 2.2 மில்லியன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 2.2 மில்லியன் சுய உதவி குழுக்கள் இந்தியாவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா நபார்டு பேங்க். இதில் பங்கு இணைப்பு திட்டத்தின் கீழ் கடன் பெற்றவர்கள் 33 மில்லியன் உறுப்பினர்கள். 2.2 மில்லியன் தான் குழு இருக்குது. அந்த ஒரு குழுவில் 10 to 20 பேர் இருப்பாங்க. அப்படி பார்த்தா 33 மில்லியன் உறுப்பினர்கள் கடன் வாங்கியிருக்காங்க. வங்கி இணைப்பு திட்டத்தை 2005 2006 சிறப்பாக செயல்படுத்திய மாநிலம் எதுனா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா. முத்ரா திட்டம் என்பது என்ன? முத்ரா திட்டம் என்பது சிறிய அலகு முன்னேற்றம் மற்றும் மறுநிதி அளிக்கும் முகவர் வங்கி. ஸ்மால் இண்டஸ்ட்ரிக்கு கடன் கொடுக்குற திட்டம் தான் முத்ரா திட்டம். இந்த முத்ரா திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஏப்ரல் 8 2015 தொடங்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம், முத்ரா திட்டம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தேசிய ஊரக நல அமைப்பு, NRHM, தொடங்கப்பட்ட ஆண்டு 2005 ஏப்ரல் 12. இதுவும் முக்கியம். தேசிய ஊரக நல அமைப்பு NRHM எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 2005 ஏப்ரல் 12. அடுத்தது NSSO அறிக்கை. NSSO அப்படிங்கிறது தேசிய புள்ளி விவர கணக்கெடுப்பு அமைப்பு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாட்டில் 38% மக்கள் ஒரே ஒரு அறை கொண்ட வீட்டில் வசிக்கிறாங்களாம். 36% மக்கள் 2 ரூம் வச்சுருக்கிற வீட்டில் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது இந்தியாவின் ஊரக சாலை பகுதியின் நீளம், கிராம பகுதியில் இருக்கிற சாலை பகுதியின் நீளம் 26.50 லட்சம் கிலோமீட்டர்கள். 26.50 லட்சம் கிலோமீட்டர்கள். 2018 இந்திய சாலைகளின் நீளத்தை கணக்கெடுத்திருக்காங்க. எவ்வளோ இருக்குன்னா 34 லட்சம் கிலோமீட்டர்கள். 34 லட்சம் கிலோமீட்டரில் 26.50 லட்சம் கிராமத்திலே இருக்குது. அடுத்தது 31/3/2017 நிலவரப்படி எத்தனை மாநிலங்கள் முழுமையான 100% மின் வசதியை பெற்றிருக்குன்னா 20 மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம். 20 மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் தான் 100% மின் வசதியை பெற்றிருக்கு. அடுத்தது சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் பொருளாதார பேராசிரியர் யாருன்னா கில்பர்ட் ஸ்லேட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமானவர், நோட் பண்ணிக்கோங்க. கில்பர்ட் ஸ்லேட்டர் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கலாம். இவரின் புத்தகம் சில தென்னிந்திய கிராமங்கள் எப்போ வெளிவந்துச்சுன்னா 1918 வெளிவந்தது. அடுத்தது புக் பேங்க் கொஸ்டினை பார்க்க போகிறோம். சரியான பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும். எது ஊரக பகுதியின் அடிப்படை அழகாக கருதப்படுகிறது? ஊரக பகுதியில் அடிப்படை அழகு அப்படிங்கிறது பாருங்கள், பஞ்சாயத்தா நகரமா நகராட்சியான்னு கேட்டால் கிடையாது. வருவாய் கிராமம், கிராமம் என்பது தான் அடிப்படை அழகு. எது ஊரக பகுதியை கண்டறியும் பண்பு? ஒரு ஊரக பகுதியை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆப்ஷன் பாருங்கள். குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி, அதிக மக்கள் தொகை அடர்த்தி, குறைந்த இயற்கை வளம், குறைந்த மனித வளம். மனித வளம் இயற்கை வளம் விட்டுருங்க, அதிக மக்கள் தான் நகரம். குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி தான் ஊரக பகுதி. ஊரக பொருளாதாரத்தின் முக்கிய இயல்பு என்ன? முக்கிய இயல்பு பாருங்கள். வேளாண்மையை சார்ந்திருத்தல், அதிக மக்கள் தொகை அடர்த்தி, குறைந்தளவு மக்கள் தொகை, ஏற்றத்தாழ்வு கம்மி. இதெல்லாம் நகரப்பகுதி போகும். ஊரக பகுதினாவே அங்கே வேளாண்மை சார்ந்த தொழில் தான் இருக்கும். அப்போ வேளாண்மை சார்ந்தது தான் சரி. 2011 கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகையில் ஊரகத்தில் வாழும் மக்கள் தொகை சதவிகிதம் எத்தனை? முன்னதான் பார்த்தோம், 60% மக்கள் வாழ்கிறாங்க. அடுத்தது தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் மக்களின் நிலைமை. முன்னதான் சொன்னேன், தேவைக்கு அதிகமாக வேலையில் ஈடுபடும் மக்களின் தன்மை தான் மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 முற்றிலும் வேறுபட்ட தன்மைகளை தொடர்படுத்தி குறிப்பிடுவது இரட்டைத்தன்மை. என்னன்னு பாருங்கள். நுட்பம், சார்ந்திருப்பு, சமன்மை இதெல்லாம் கிடையாது. ஏன்னா இரட்டை நஞ்சாக்கள் சொல்லி சுமாசர் சொன்னார்ல, அதுதான் 2 முற்றிலும் வேறுபட்ட தன்மை. அதாவது நகரம் பார்த்தா பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும், கிராமத்தில் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். இப்படி மாறுறது தான் இரட்டைத்தன்மை. ஊரக பகுதி, ஊரக மக்கள் மற்றும் ஊரக வாழ்க்கையை மேம்படுத்துதல் என்பது என்னது? ஊரக பொருளாதாரமா, ஊரக பொருளிலா, ஊரக வேலைவாய்ப்பா, ஊரக மேம்பாடா? மேம்பாடு தான். எல்லாமே மேம்படுத்துறது தான் மேம்பாடு. ஊரக பொருளாதாரத்தில் வேளாண்மை பிரச்சனைக்கு தொடர்புடையதாக கருதப்படுவது. வேளாண்மையில் பிரச்சனைக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா மோசமான தகவல் தொடர்பு. கம்யூனிகேஷனுக்கும் வேளாண்மைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஊரக ஏழ்மை அதுவும் கிடையாது. மோசமான வங்கி செயல்பாடு கிடையாது. சிறிய அளவு நிலவுடைமை. சிறிய அளவு நில உடைமை. ஏன்னா ஊரகத்தில் இருக்கிற ஏழைகள்லாம் சின்ன சின்னதாக லேண்ட் வச்சுருப்பாங்க. 10 சென்ட் 20 சென்ட் அப்படி தான் வச்சுருப்பாங்க. அதில் விவசாயம் பண்ணுறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஊரக பகுதியில் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ள வேண்டிய கலோரி அளவு எவ்வளோனா 2400 கலோரி. 2400 கலோரியை ஒரு மனிதன் எடுத்துக்கணும். ஊரக ஏழ்மைக்கான காரணத்தை சுட்டுக. ஊரக பகுதியில் ஏழ்மை ஏன் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதிக வேலை நிலை. அதிகமாக வேலை இருக்கா? கிடையாது. குறைந்த பணவீக்க விகிதம் அதெல்லாம் கிடையாது. அதிக முதலீடு இருக்கா? இல்லை. வேளாண்மை சாராத வேலையின்மை. வேளாண்மை சார்ந்த வேலை தான் இருக்குது. வேளாண்மை சாராத வேலையின்மை தான் நிலவுது. மறைந்திருக்கும் வேலையின்மைக்கு மற்றொரு பெயர் மறைமுக வேலையின்மை. குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் வேலைவாய்ப்பு பெறுவதை எப்படி கருதுவது? குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் வேலைவாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அதை எப்படி கருதுவது? பாருங்கள். திறந்த வேலைவாய்ப்பா, மறைமுக வேலைவாய்ப்பா, ஊரக வேலைவாய்ப்பா? கிடையாது. பருவகால வேலைவாய்ப்பு. ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு மட்டும் தான் வேலை இருக்கும். இது எங்கே இருக்கும்னா விவசாயத்தில் இருக்கும். கிராமப்பகுதியில் விவசாயத்தில் ஒரு 3 மாதம் 2 மாதம் தான் பயிர் விளையும். அப்போ தான் வேலைவாய்ப்பு இருக்கும். இப்படி கொடுக்குறது தான் பருவகால வேலைவாய்ப்புன்னு சொல்கிறாங்க. ஊரக தொழிற்சாலைக்கான உதாரணத்தை தருக. ஊரக தொழிற்சாலை எதுன்னு பாருங்கள். சர்க்கரை ஆலை தொழிலா, பாய் தயாரிக்கும் தொழிலா, சிமெண்ட் தொழிலா, காய் தொழிலா? ஆப்ஷன் பாருங்கள். இது எல்லாமே பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி. பாய் தயாரிக்கும் தொழில் தான் சின்ன தொழில். அப்போ ஊரக தொழிற்சாலைக்கு உதாரணம் பாய் தயாரிக்கும் தொழில். இந்தியாவில் உள்ள ஊரக குடும்பங்களில் கடனாளிகளின் பங்கு எவ்வளவு? கடனாளியுடைய பங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஊரக பகுதியில் கிராமங்கள் கடன் எவ்வளோ வாங்கியிருக்குன்னு கேட்குறாங்க. பாதி அளவு கடன் வாங்கியிருக்காங்களா? இல்லை 4ல் 1 பங்கா, 3ல் 2 பங்கா, 3ல் 2 பங்கா, 4ல் 3 பங்குன்னு கேட்குறாங்க. கிராம பகுதினாவே குடும்பத்தில் 4ல் 3 பங்கு கடன் வாங்கிடுவாங்க. 4ல் 3 பங்குக்கு தான் சரி. அடுத்தது இந்தியாவில் ஊரக கடனுக்கு காரணமாக கருதப்படுவது. ஊரக பகுதியில் கடனுக்கு என்ன காரணம் பாருங்கள். அதிக மக்கள் தொகையா, அதிக உற்பத்தியா, முழு வேலை நிலையா, இல்லை ஏழ்மையா? ஏழ்மை தான் காரணம். எந்த வருடம் வட்டார ஊரக வங்கி பயன்பாட்டிற்கு வந்தது? எந்த வருடம் வந்துச்சுன்னு முன்னாடி தான் பார்த்தோம், 1975. முத்ரா வங்கி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுக. முன்னாடி தான் சொன்னேன் முக்கியம்னு சொல்லிட்டு 2015. தேசிய ஊரக சுகாதார பணி அமல்படுத்தப்பட்ட ஆண்டை குறிப்பிடுக. 2005. முன்னதான் சொன்னேன்
2005. ஊரக சாலையின் பயன்பாட்டாக கருதப்படுவது. ஊரக சாலையுடைய பயன்பாடு என்னப்பா? ஊரக அங்காடி வசதி, வேலைவாய்ப்பு, ஊரக வளர்ச்சி எல்லாத்துக்குமே இந்த ரோடுங்கிறது பயன்படுது. இந்திய விவசாயி கடனாளியாக பிறந்து, கடனாளியாக வாழ்ந்து, கடனாளியாக இறந்து, கடனையே சந்ததிக்கும் விட்டு செல்கிறான் என்று சொன்னவர் சர் மால்கம் டார்லிங். மிக மிக முக்கியம் சொன்னேன், சர் மால்கம் டார்லிங். இந்த வீடியோவில் ஒரு புக்கில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு 100 பாயிண்ட்ஸை பார்த்துட்டோம். புக் பேங்க் கொஸ்டின் பார்த்துட்டோம். இதையவே ரிப்பீட்டாக ஒரு 2-3 முறை பாருங்கள். உங்கள் மைண்டில் அப்படியே அழகாக பதிஞ்சிடும். உங்கள் மைண்டில் பதிஞ்சால் போதும், புரியுதுங்களா? எக்ஸாமுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றும் ப்ரொஃபஸர் லெவலுக்கு போய் டீச் பண்ண போகிறது கிடையாது. நாம் எக்ஸாமுக்கு போய் அவுட்புட் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் வேலையை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் படித்த பாடத்துக்கும் உங்களுடைய ரியல் லைஃபுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதனால் ஸ்மார்ட்டாக எதை மட்டும் தெரிஞ்சுட்டு போகணுமோ அதை மட்டும் தெரிஞ்சுட்டு போங்க. எதை மட்டும் படிக்கணுமோ அதை மட்டும் படிங்க. இதே மாதிரி எக்கனாமிக்ஸில் இன்னும் 2-3 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.